வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. சண்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதாவது வேட்டுவம் பா ரஞ்சித் அவர்களின் இயக்கத்தில் நீலம் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் தயாராகக்கூடிய வேட்டுவம் திரைப்படத்துடைய ஸ்டண்ட் காட்சிகள் வந்து நாகையில படமாயிட்டு இருந்தது. அந்த நேரத்துல ஒரு முக்கியமான ஒரு ஸ்டண்ட் காட்சி படமாக்கப்படும் பொழுது அந்த கார்ல இருந்த அந்த ஸ்டண்ட் நடிகர் மோகன்ராஜ் அப்படிங்கிற ஸ்டண்ட் மாஸ்டர் அந்த ஸ்டண்ட் நடக்கும் பொழுதே விபத்துக்குள்ளாகி அவர் உயிர் இழந்திருக்கிறாரு. அந்த ஸ்டண்ட் காட்சிகள் வந்து சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகுது. அந்த கார் அப்படியே சுருண்டு விழும்போது அதை பார்க்கும் பொழுதே நமக்கு வந்து ரொம்ப ஒரு பதபதைப்பா இருக்கு. இன்ஃபேக்ட் அங்க இருந்த அந்த க்ரூ வந்து அந்த ஷாட்டை முடிச்சு கட் சொன்னோன்னே எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக போறாங்க. அவரை ஸ்டண்ட் மாஸ்டர் உள்ளேருந்து வெளியில எடுக்கணும்னு. அப்பதான் அவங்க ரியலைஸ் பண்றாங்க ஏதோ விபத்து ஒண்ணு நடந்திருக்குன்னு. அதுக்கப்புறம் அவசர அவசரமா அவர் ஸ்டண்ட் மாஸ்டர் உள்ளேருந்து அவங்க வெளியில எடுத்த அந்த காட்சிகள் உடனே ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. ஆனா ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு முன்னாலே அவர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற செய்தி வந்து சமூக வலைதளங்கள்ல ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்துது. ஏகப்பட்ட கேள்விகள். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா காவல்துறை சார்பாக இயக்குனர் ரஞ்சித் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்குகள் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. தகுந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளோட தான் இந்த ஸ்டண்ட் காட்சி படமாக்கப்பட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து காவல்துறை சார்பில் எழுப்பியிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு படம் நல்லா போச்சுன்னா அதுக்கு நீங்க கிரெடிட் எடுத்துக்கிறீங்களா? அப்போ ஒரு படத்துல ஏற்படக்கூடிய இது போன்ற விபத்துகளுக்கும் இயக்குனர்கள் பொறுப்பெடுத்துக்கணும், தயாரிப்பாளர்கள் பொறுப்பெடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்றாங்க. அதே மாதிரி அந்த படத்துடைய ஸ்டண்ட் டைரக்டர் திலீப் சுப்ராயன் அவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது. உரிய விசாரணைக்கு அப்புறம் கண்டிப்பா வந்து உண்மை வெளியில வரும். போதுமான பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதா அப்படிங்கிற விஷயங்கள் வந்து வெளியில வரும். இதுல இயக்குனர் ரஞ்சித் தரப்புல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க. அதுல என்ன சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்டண்ட் காட்சி படமாக்கப்படுறதுக்கு முன்னால போதுமான பாதுகாப்பு நடவடிக்கைகள் எல்லாமே நாங்க வந்து ப்ராப்பரா டிஸ்கஸ் பண்ணி அதெல்லாம் நடைமுறைப்படுத்தி தான் இந்த காட்சியை நாங்க எடுத்தோம். அதுவும் திலீப் சுப்பராயன் மாஸ்டர் பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியிலேயே இது போன்ற டேர் டெவில்ரி, அதாவது டேஞ்சரஸ் ஸ்டண்ட்ஸுக்கெல்லாம் வந்து அவர் ரொம்ப பிரபலமானவர். அதே மாதிரி இந்த ஸ்டண்ட் காட்சியில ஈடுபட்ட அந்த ஸ்டண்ட் மாஸ்டர் மோகன்ராஜ் பாத்தீங்கன்னா இது போன்ற டேஞ்சரஸ் ஸ்டண்ட்ஸ் வந்து அவர் தொடர்ந்து பண்ணியிருக்கிறாரு. இந்த மாதிரி ஸ்டண்ட்ஸ் பண்றது அவர் ஒரு எக்ஸ்பர்ட். அவருக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு நிறைய பேர் ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா பாதுகாப்பு விஷயத்துல 1க்கு 2 தடவை யோசிச்சு செயல்படக்கூடியவர் மோகன்ராஜ் அப்படின்னு தான் ஸ்டண்ட் யூனியனை சேர்ந்தவர்கள்லாம் வந்து சொல்றாங்க. அப்படி இருந்தும் இவ்வளவு ப்ரிகாஷன்ஸ் எடுத்தும் இப்படிப்பட்ட ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, அவர் இறந்து போயிருக்காரு அப்படின்றது ரொம்ப அன்பார்ச்சுனேட்டான ஒரு விஷயம். இதுல நிறைய பேர் பேசும்போது நிறைய முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு பெப்சி விஜயன் அப்புறம் ஆர் கே செல்வமணி அவர்கள்லாம் வந்து கொடுத்த பேட்டியில வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 முக்கியமான விஷயங்கள் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இது ஒரு ரொம்ப ஒரு டேஞ்சரஸ் ப்ரொஃபஷன். எப்போ எப்படி என்ன நடக்கும்னே தெரியாது. என்னதான் பாதுகாப்பு எடுத்தாலும் கரணம் தப்பினால் மரணம் அப்படிங்கிற ஒரு ஒவ்வொரு ஸ்டண்ட்டுக்கும் உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு தான் அவங்க எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வேலை செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனா அப்படி கஷ்டப்பட்டு வேலை செய்யக்கூடிய கலைஞர்களுக்கு பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. உயிர் பாதுகாப்பு காப்பீடு திட்டங்கள் இவங்களுக்கு வந்து கிடைக்கிறது இல்ல. ஏன்னா நீங்க டெலிபரேட்டா போய் இது மாதிரி டேஞ்சரஸ் ஸ்டண்ட்ஸ்ல இன்வால்வ் ஆறதுனால லைஃப் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கு. அப்படியே இவங்களுக்கு இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னாலும் பிரீமியம் தொகை வந்து எக்கச்சக்கமாக இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்க பதிவு பண்றாங்க. 2, அரசாங்கம் தரப்புல இருந்து இதை சரி செய்யறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வந்து ஆர் கே செல்வமணி வச்சிருக்கிறாரு. இப்ப இறந்து போன மோகன்ராஜுக்கு பாத்தீங்கன்னா கலைஞர் காப்பீடு திட்டம் மூலமாக 5 லட்சம் ரூபாய் பணம் கிடைக்குது. இது மட்டும் இல்லாம ஸ்டண்ட் யூனியன் சார்பாக அவங்க ஏதாவது காம்பன்சேஷன் கொடுப்பாங்க. பா ரஞ்சித் சார்பாக அவர் ப்ரொடியூசர் அப்படிங்கிற வகையில கண்டிப்பா அவரும் வந்து ஏதாவது ஒரு மானிட்டரி காம்பன்சேஷன் கொடுப்பாரு. பட் இதெல்லாம் போதுமா? ஏன்னா நீங்க என்னதான் பணத்தை கொடுத்தாலும் ஒரு லைஃப் அதோடைய ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறதுக்கு அந்த பணம் வந்து ஈடாகாது. சோ இந்த பணம் அப்படிங்கிறது ஒரு தற்காலிக நிவாரணம் தான் அந்த குடும்பத்துக்கு. இவருடைய வருமானத்தை நம்பி இருந்த அந்த குடும்பத்துடைய எதிர்காலம் என்ன? அந்த குடும்பத்துடைய எதிர்காலத்தின் பாதுகாப்புக்காக என்னென்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க? இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். காலப்போக்கில் இதற்கான விடைகள் வந்து கண்டிப்பா வரும். முதலமைச்சர் கிட்ட இது சம்பந்தமாக நேரடியாக கோரிக்கை வைக்க போறாங்க. இது அவங்க கன்சிடர் பண்ணி ஏதாவது ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒப்பீனியன். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த சம்பவம் வந்து ஞாயிற்றுக்கிழமை நடக்குதுங்க. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. கிட்டத்தட்ட 48 மணி நேரம் ஆயிடுச்சுங்க இந்த நிகழ்வு நடந்து. சினிமா இண்டஸ்ட்ரி பூரா இன்னைக்கு பரபரப்பா இத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கு. இந்த காட்சிகளை சமூக வலைதளங்களை பார்த்துட்டு முன்பின் தெரியாதவங்க, இண்டஸ்ட்ரிக்கு சம்பந்தமே இல்லாதவங்க கூட அவங்களுடைய வருத்தத்தை பதிவு பண்றாங்க. எத்தனையோ அரசியல் தலைவர்கள்
மோகன்ராஜ் அவர்களுடைய மரணத்துக்கு தங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்திருக்கிறார்கள். ஆனா 48 மணி நேரம் ஆயிடுச்சு, ஒருத்தர் இத பத்தி மூச்சு கூட விடலங்க. குறைஞ்சபட்சம் ஒரு அறிக்கையாவது வந்திருக்கணும் இல்லையா? உங்க சமூக வலைதள பக்கத்துல இந்த நிகழ்வுக்கு நான் வருந்துகிறேன், அவர் ஆன்மா சாந்தி ஆகட்டும் அப்படின்னு ஒரு பதிவு போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? 48 மணி நேரம் ஆச்சு. இன்னும் விஜய் தரப்புல இருந்து ஒரு வார்த்தை கூட பேசல. நான் இப்ப அரசியல் தலைவர் ஆயிட்டேன், நான் நடிகன் இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க தப்பிச்சுக்க முடியாது. ஏன்னா இன்னமும் உங்க கடைசி படம் தயாரிப்புல இருக்கு, இன்னமும் வெளி வரல. நீங்களும் ஒரு ஆக்ஷன் ஹீரோ தான். உங்களுக்காக இந்த மோகன்ராஜ் எத்தனை ஸ்டன்ஸ் பண்ணிருக்காரு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஆனா கண்டிப்பா உங்க படத்துல ஏதாவது ஒரு படத்துலயாவது இவர் கண்டிப்பா ஒர்க் பண்ணிருப்பாரு இல்லையா? இவரோட உங்களுக்கு பழக்கம் இருந்திருக்கும் இல்லையா? உங்களுக்கு பேரும் புகழும் வரணுங்கிறதுக்காக நீங்க அப்படியே ஸ்டைலா ஆக்ஷன் ஸ்டண்ட் முடிஞ்சோடனே அப்படியே ஹீரோ ரேஞ்சுக்கு பில்டப் போட பஞ்ச் டயலாக் பேசிட்டு நடந்து வரணுங்கிறதுக்காக எத்தனை முறை இவர் உயிரை பணையம் வச்சு உங்களுக்காக வேலை செஞ்சிருப்பாரு. இதெல்லாம் எங்களுக்கு தெரியாம இருக்கலாம், உங்களுக்கு தெரியாதா சார்? அஜித்குமார் இறந்தோன்னு அவர் வீட்டுக்கு போய் தேடி போய் ஆறுதல் சொல்ல தெரிஞ்சுச்சு. உங்க கலைத்துறையை சேர்ந்தவர், உங்க திரைப்படங்களை ஒர்க் பண்ணவர், இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்துல அன்பார்ச்சுனேட்டா இறந்து போயிட்டாரு. ஒரு எட்டு அவங்க வீட்டுக்கு போய் ஆறுதலா 4 வார்த்தை சொல்லி ஏதாவது ஒரு நிவாரணம் கொடுக்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? மூச்சுக்கு 300 தடவை உங்க கட்சியை சேர்ந்த ஆதவ் அர்ஜுனா சொல்றாரு 250 கோடி சம்பாதிக்கிறாரு, 300 கோடி சம்பாதிக்கிறாரு, 1000 கோடி வாங்குறாரு. நீங்க எவ்வளவு வேணா சம்பாதிங்க, எங்களுக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்ல. ஆனா உங்க துறையை சார்ந்த ஒரு கலைஞருக்கு இப்படி நடந்திருக்கு, குறைஞ்சபட்சம் ஒரு சின்ன ஆறுதலுக்காகவாவது, ஒரு அவங்களுடைய மனசு திருப்திக்காகவாவது ஒரு பதிவு போட்டு அவங்களை நேரடியாக சந்திச்சோ இல்ல உங்க உதவியாளர் மூலமாக சந்திச்சோ ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணிருக்கலாம்ல சார்? பெருசா மேடைக்கு மேடை வாய்க்கிழிய உங்க கட்சிக்காரங்க பேசுறாங்கல்ல. பாருங்க, அடுத்த எம்ஜிஆர் இவர் தான், எம்ஜிஆர் எப்படி ஆட்சியை பிடிச்சாரோ அந்த மாதிரி இவர் ஆட்சியை பிடிக்க போறாரு அப்படின்னு பேசுறாங்கல்ல. கேப்டன் விஜயகாந்த் எப்படி எதிர்கட்சியா வந்து நின்னு மிரட்டினாரோ அந்த மாதிரி விஜய் வந்து மிரட்ட போறாரு அப்படின்னு பேசுறாங்கல்ல. எம்ஜிஆர் ஆகட்டும் கேப்டன் விஜயகாந்த் ஆகட்டும் 2 பேரும் திரைத்துறைக்கு எவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா? திரைத்துறையில இருக்கிறவங்க இன்னைக்கு வரைக்கும் ஏன் எம்ஜிஆர் தூக்கி கொண்டாடுறாங்க, விஜயகாந்த் தூக்கி கொண்டாடுறாங்க? அவங்க நடிச்ச படத்துக்காகவா இல்ல அவங்க கொடுத்த சம்பளத்துக்காகவா? அதை தாண்டி அந்த கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்க நெஞ்சார்ந்த எந்த பிரதிபலனும் பார்க்காம செஞ்ச உதவிகள். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஒரு ஸ்டண்ட்மேன் சொல்லுவாரு, வீட்டுல ஒலைய வச்சுட்டு அடுத்த வேளை சாப்பாடுக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியாம இருந்தா கவலையே பட வேண்டாம், எம்ஜிஆர் வீட்டு வாசல்ல போய் நின்னா போதும், கண்டிப்பா உதவி பண்ணுவாரு அப்படின்னு எத்தனை கலைஞர்கள் பேசியிருக்காங்க தெரியுமா? எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரான்னு ரொம்ப சிறுமைப்படுத்தி பேசிட்டு இருந்த அந்த ஆர்டிஸ்ட் எல்லாரும் இனிமேல் எக்ஸ்ட்ரான்னு கூப்பிடாதீங்க, துணை நடிகர்கள் அப்படின்னு கௌரவமா அவங்களை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி துணை நடிகர்கள் அப்படிங்கிற அந்த வேர்டை காயின் பண்ணதே எம்ஜிஆர் தான். இன்னைக்கும் எத்தனை பேரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைந்து கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு, இன்னை தேதி வரைக்கும் எத்தனை பேர் விஜயகாந்த் பேரை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவர் மறைஞ்சதுக்கு அப்புறம் ஊர்வலம் போகும் பொழுது எத்தனை பேருங்க, எவ்வளவு பேர் கூட்டமா நின்று அவருக்கு அஞ்சலி செலுத்துறாங்க, பின்னாலேயே நடந்து வந்தாங்க. ஏன் விஜயகாந்த் ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோ, நிறைய வெற்றி படங்கள் கொடுத்துட்டாரு அப்படிங்கிறதுக்காகவா? அந்த காலத்துல எல்லாம் திரைப்படத்துல ஹீரோ ஹீரோயினுக்கு எல்லாம் ஒரு மாதிரியான சாப்பாடு, டெக்னீஷியன்ஸ்க்கு எல்லாம் ஒரு மாதிரியான சாப்பாடு அப்படின்னு வரும். அந்த மரபை முதல்ல உடைச்சவர் விஜயகாந்த். எல்லாருமே இந்த அரஜான் வயிற்றுக்காக தான் வேலை செய்யறோம், அதனால சோத்துல பாகுபாடு பார்க்க கூடாது, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சாப்பாடு போடுங்க. ஹீரோ டைரக்டர்ல ஆரம்பிச்சு கடைசி இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் பாய் வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சாப்பாடு போடணும், எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடணும் அப்படின்னு சொன்னவர். திரைத்துறையில தன்னுடைய முயற்சினால சாப்பாட்டுல சமத்துவத்தை கொண்டு வந்தார் சார் அவரு. அதனாலதான் இன்னைக்கு பல பேர் ஒரு வாய் சோறு சாப்பிடும் போது கூட விஜயகாந்த ஞாபகம் வச்சுக்கிட்டு சாப்பிடுறாங்க. நீங்களும் 30 வருஷத்துக்கு மேல திரைத்துறையில குப்பை கொட்டுறீங்க. இந்த திரைத்துறை சம்பந்தமான இந்த பல்வேறு கிராஃப்ட்ஸ் இருக்கு, இதுல எத்தனையோ டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்றாங்களே, அவர்கள் நலன் சார்ந்த ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நீங்க பண்ணிருக்கீங்களா சார்? ஒரு சின்ன துரும்பாவது நீங்க கிள்ளி போட்டிருக்கீங்களா? கொஞ்ச நாள் முன்னால
கேரளாலையும் தமிழ்நாட்டிலையும் பரபரப்பா பேசப்பட்டது ஹேமா கமிட்டி. உங்கள் திரைத்துறையை சார்ந்த பெண்கள் பாலியல் ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் சுரண்டப்படுகிறார்கள் அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் வந்தது. குறைஞ்சபட்சம் அந்த பெண்களுக்கு ஆதரவாக நீங்க பேசியிருக்கணும்ல. இப்ப வாய்க்கிலேயே பேசுறீங்கல்ல, தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. உங்க துறையில உங்க சக நடிகர்களாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. என்னைக்காவது அதுக்கு குரல் கொடுத்திருக்கீங்களா? ஒரு ஸ்டண்ட் யூனியன்ல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறது ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறம் தெரிய வருது. கடந்த 30 வருஷத்துல இந்த மாதிரி 100க்கும் மேற்பட்ட சம்பவங்கள் நடந்துருச்சு அப்படின்னு ஆர்.கே. செல்வமணி சொல்றாரு. ஒவ்வொரு மரணம் நடக்கும் போதும் அதுல இருந்து நாங்க பாடம் கத்துக்கிறோம், அடுத்து ஒரு மரணம் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற முயற்சிகளை நாங்க எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. ஒரு நிருபர் கேட்கிறாரு பெப்சி விஜயன் கிட்ட, ஏன் சார் ஹாலிவுட்ல எல்லாம் இப்பெல்லாம் மினியேச்சரை வச்சு சிஜியை வச்சு வச்சு இதெல்லாம் பண்றாங்களே சார், இங்கேயும் அப்படி பண்ணலாமே அப்படின்னு கேட்டோன்னே விஜயன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அப்புறம் நாங்கெல்லாம் எப்படி சார் ஒரு வாய் சோறு சாப்பிடுறது? எங்களுடைய வாழ்வாதாரம் என்ன சார்? எங்களுடைய வருமானத்துக்கு ஏதாவது வழி சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணுங்க சார் அப்படின்னு கேட்கிறார். அவ்வளோ கஷ்டத்துலதான் இன்னைக்கு சினிமால இருக்கக்கூடிய பல டெக்னீஷியன்ஸ், பல கிராஃப்டை சேர்ந்த டெக்னீஷியன்ஸ் வந்து வேலை பண்ணிட்டு இருக்காங்க. 1000 கோடி சம்பாதிக்கிறது விஷயம் இல்ல சார். இவங்க எல்லாம் சேர்ந்து உங்க படத்தை ஒர்க் பண்ணி உங்களை ஒரு ஹீரோன்னு உங்களுக்கு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி உங்களை தூக்கி முன்னால நிப்பாட்டுறாங்கல்ல. உங்களுடைய வெற்றியில இவங்களுடைய உழைப்பும் இருக்கு, இவங்களுடைய பங்கும் இருக்கு. அப்ப அவங்களுடைய நலனுக்காக, அவங்களுடைய எதிர்காலத்துக்காக என்ன செஞ்சிருக்கீங்க நீங்க? இந்த கேள்வியை தானே தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கோம். உங்க திரைத்துறையில இருக்கக்கூடிய மக்களுக்கே உங்களுக்கு எதையும் செய்ய வக்கில்ல, துப்பில்ல. நாளைக்கு தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிச்சு சிஎம்ஆ வந்து உட்கார்ந்து அப்படியே தமிழக மக்களுக்கு நீங்க நல்லது செஞ்சு கிழிக்க போறீங்களா? யாரை ஏமாத்துறதுக்காக இந்த வேஷம், இந்த பில்டப்? 48 மணி நேரம் ஆச்சுங்க அவர் இறந்து போய். நானும் பொறுமையா பார்த்தேன். சரி, ஏதாவது ஒரு சின்ன அறிக்கை, இப்படிப்பட்ட ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு, அவர் என்னோட வேலை செஞ்சிருக்கிறாரு, அவர் என்ன நல்லா தெரியும், ஒரு சின்சியர் டெக்னீஷியன், இப்படிப்பட்ட ஒரு முடிவு அவருக்கு வந்திருக்க வேண்டாம். அவருடைய மரணத்துக்கு அந்த குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய சார்பாக அந்த குடும்பத்துக்கு என்னால முடிஞ்ச ஒரு நிதி உதவியை நான் செய்யறேன். நீங்க நேர்ல கூட போக வேண்டாம், ஒரு சின்ன அறிக்கையை விட்டுட்டு உங்க உதவியாளர் மூலமா இதை செஞ்சிருக்கலாம்ல. உங்களுக்காக வேலை செய்யறவங்கள இந்த அளவுக்கு தான் நீங்க மதிக்கிறீங்க. அஜித்குமார் வீட்டுக்கு ஓட தெரிஞ்சது, உங்க மாநாட்டுக்கு வர வழியில ஆக்சிடென்ட்ல இறந்து போன உங்க தொண்டர்கள் வீட்டுக்கு போக முடியலையே சார் உங்களால. ஆனா அஜித்குமார் வீட்டுக்கு மட்டும் போவீங்க. ஏன்னா உங்களுக்கு அது அரசியல். போராட்டம் அப்படிங்கிற பேர்ல மூச்சு முட்ட வெறும் 3 நிமிஷம் ஏனோ தானோன்னு எந்த ஒரு தெளிவும் இல்லாம பேசிட்டு கிளம்பி போக வேண்டியது. இதுதான் ஏழை எளிய மக்களுக்கு நீங்க போராடுற லட்சணமா? முதல்ல உங்க துறையில் இருக்கக்கூடியவர்களுடைய எதிர்காலம், அவங்களுடைய நலன்ல கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க சார். இந்த ஸ்டண்ட் நடிகர்கள் உயிரை படைய வச்சு நடிக்கலன்னா நீங்க இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ஆக்ஷன் ஹீரோவா இருக்க மாட்டீங்க. பெயரும் புகழும் பணமும் உங்களுக்கு கிடைக்குது. ஆனா இதற்காக உழைச்சவங்களுக்கு உயிர் போனா ஒரு இன்சூரன்ஸ் கூட இல்ல. என்னைக்காவது அந்த நிலையை மாத்தணும்னு உங்களுக்கு தோணி இருக்கா? அவங்களுக்கு காப்பீடுக்கான ஏதாவது ஏற்பாடு பண்ணணும்னு உங்களுக்கு தோணி இருக்கா? இது சம்பந்தமாக நடிகர் சங்கத்தை கூப்பிட்டு என்னைக்காவது பேசிருக்கீங்களா? ஸ்டண்ட் யூனியனை கூப்பிட்டு என்னைக்காவது பேசிருக்கீங்களா? இல்ல வாங்க நாம எல்லாரும் சேர்ந்து இன்சூரன்ஸ் கம்பெனிஸோட நெகோசியேட் பண்ணுவோம், அரசாங்கத்தோட போய் முறையிடுவோம், இதற்கு ஏதாவது ஒரு தீர்வு, ஒரு லாங் டேர்ம் சொல்யூஷன் கடைபிடிப்போம் அப்படின்னு என்னைக்காவது உங்களுக்கு தோணி முயற்சி பண்ணிருக்கா? உங்களுக்கு தோணவே தோணாது. அப்புறம் தானே சார் முயற்சி பண்றதுக்கு. இதையெல்லாம் சொன்னா அணில் குஞ்சுகள் மேல விழுந்து பிராண்ட மாதிரி கமெண்ட்ஸ் போடுவாங்க. நாளைக்கு உங்களுக்கும் இதே நிலைமை தான். நேத்து பாத்தீங்கல்ல போராட்டத்துல எத்தனை பேர் தண்ணி இல்லாம மயங்கி விழுந்தாங்கன்னு. ஒரு போராட்டம் நடத்துறோம், வெளியூர்ல இருந்தெல்லாம் மாஸ்க் காட்டுறதுக்காக ஆளுங்களை கூட்டிட்டு வரோம். அப்படி இருக்கும்போது அவங்களுடைய அடிப்படை வசதிகளுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கறத இந்த தற்கூரி கூட்டத்துக்கு தெரியல. அப்ப கூட முதலமைச்சர் ஏற்படுத்தி வச்ச அந்த வாட்டர் டேங்க் தான் உங்களை காப்பாத்த வந்துச்சு. விஜய் போன்ற ஆக்ஷன் ஹீரோஸ்க்காக ஃபயர் விடக்கூடிய இந்த தற்கூரி அணில்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. அவருடைய துறையில இருக்கக்கூடியவங்க நலன் சார்ந்த அவர் எந்த முயற்சியும் எடுக்கல.
அப்படிப்பட்டவரா உங்களுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா அதற்கான முயற்சி எடுக்க போறாரு? சிந்திச்சு பாருங்க. நான் சொல்றதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு புரியும்.